ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு வந்து மாயாவை வந்து கட்டி பிடிச்சி தூக்குறாங்க. பத்மா முன்னாடியே செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயா வீட்டுக்கு வராங்க. சீனு கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன உனக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு பார்ட்டிக்கு போகணுங்கிறதுக்காக ஒய்ஃபோடு வரணுன்ட்டு, ஏன் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன பயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, யார் உன்னை பார்த்தா நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, அப்போ தாராளமாக நீ வந்து என்னை அழைச்சிட்டு போ, நம்மளும் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல வெளியில் போய் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி கிளம்பலாம், உன்னை பார்த்தா வந்து போனால் போகுதுன்னு அழைச்சிட்டு போகிறேன், அதுக்காக வந்து என் மேலே வந்து லவ் எல்லாம் வந்துடும் அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு சீனு சொன்னோன்னே, அதான் தெரியுமே என்னை வெளியில் இது வரைக்கும் அழைச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னென்ன, என் மேலே அன்பு பாசம் காதல் எல்லாம் வந்து உன் மேலே வந்து உனக்கு வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவேன் என்னை வெளியில் அழைச்சிட்டு போனால், அதுக்காக தானே என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போகாமல் இருக்கேன் அப்படிங்கிறப்ப, இல்லவே கிடையவே கிடையாது, நான் உன்னை இந்த பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போகிறேன், பார்த்துருவோம் நீயா நானான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இந்த பக்கம் மாயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. சரி எப்படியும் உன் மனசை மாற்றுறதுக்கு இந்த ஒரு விஷயமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக என்னது இவங்க 2 பேர் சீனு மாயா 2 பேரும் மட்டும் வந்து தனியாக வந்து பார்ட்டிக்கு போயிடக்கூடாது எக்காரணம் கொண்டோம். பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, அந்த இடத்துக்கு வந்து இன்விடேஷன் அவங்களுக்கு இருக்குது, அவங்க போகிறாங்க, நம்ம எப்படி போகிறது. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு சிறப்பான ஐடியா இருக்குது, நம்ம மாறு வேஷத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முகத்தை மூடிக்கிட்டு இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் அந்த கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்துக்கு வந்து வராங்க. இந்த பக்கம் மாயாவும் சரி சீனுவும் சரி கோட் சூட்டில் சுடிதாரில் 2 பேரும் வந்து அட்டகாசமாக வந்து ஜோடியாக வந்து கை கோத்துக்கிட்டு இறங்குறாங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க எல்லோரும். அந்த சமயத்தில் தான் இங்கே டேபிள் சேரில் வந்து உட்காந்துட்டு இங்கே உட்காந்து மாயா வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. சீனும் 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தியா இவங்க 2 பேரும் எவ்வளோ தூரம் வந்து சும்மா வந்ததுக்கே வந்து இவங்க 2 பேரும் பத்மாவும் பார்வதியும் சிரித்து பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாரு அவங்க சந்தோஷத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப, மொளாப்படியெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன், வேறு எதுக்கு மாயா மேலே வந்து தூக்கி போட்டு விட்டுட்டு அவள் வந்து அலறுவாள்ல, அதுக்கப்புறமா வந்து இனிமேல் வந்து சீனு பக்கத்தில் வந்து உட்காந்தா வந்து கோவப்பட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கே தெரியாமல் இவங்க 2 பேரும் பத்மாவும் பார்வதியும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்களை சீனு மாயாவை பிரிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் கதிரும் தனாவும் அவங்களும் வந்து மாறு வேஷத்தில் இதே பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. கரெக்டாக இந்த பத்மா வந்து சேட்டை பண்ணுறாங்க இந்த மாதிரி மொளாப்படியை வச்சுக்கிட்டுன்னு தெரிஞ்சோடனே கரெக்டாக வந்து கதிர் வந்து டக்குன்னு காலை வந்து பத்மா காலை வந்து தட்டி விட்டுறாங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு. தட்டி விட்டோன்னா அந்த மொளாப்படி கரெக்டாக வந்து அங்கே உள்ளே வந்திருந்த கெஸ்ட்டு மேலே வந்து தலையில் விழுந்துருது. விழுந்தோடனே என்னது யார் இந்த வேலையை பார்த்தது, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து செம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து தனா சொல்கிறாங்க, கதிர் சூப்பர் கதிர் அட்டகாசம் பண்ணிட்டேன், நான் கூட வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு நினச்சேன் பத்மாவும் பார்வதியும், ஆனால் நீ வந்து வேறு லெவலில் பண்ணுற அப்படிங்கிறப்ப, சரி விடு நம்ம இங்கே இருக்கிறது தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா வந்து மேற்கொண்டு வந்து இவங்க நமக்கும் சேர்த்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப, அது என்னமோ உண்மை தான், இவங்க எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து இந்த பக்கம் நோடுறப்ப வந்து தனாவும் முகத்தை மூடி 2 பேரும் மாஸ்க் போட்டிருக்கனால பத்மா பார்வதி இவங்க வந்து தெரியல, வேணுன்ட்டு தனா போய் வந்து பத்மாவை வந்து இப்படி கீழே வந்து எந்திரிக்கிறாங்க, இடித்து விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. பரவாயில்ல தானே நல்லா தேறிட்ட, நீயும் வந்து அவங்கள வம்புழுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிறப்ப, பேசாமல் இரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தனா ஸ்லிப் ஆகிறப்ப டக்குன்னு வந்து கதிர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ பின்னாடி வந்து ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகுது. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அடுத்தது விளையாட்டு போட்டி நடத்துனாங்க. அப்போ வந்து உடனே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பக்கத்தில் ஜெயிக்கக்கூடாது எக்காரணம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கோலி குண்டை எடுத்து இந்த பக்கம் உருட்டி விட்றாங்க. உருட்டி விட்டோன்னே பார்த்தா இந்த பக்கம் வந்து மாயா வந்து காலை அதில் வச்சோன்னா வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகிறப்ப வந்து டக்குன்னு சீனு பக்கத்தில் இருந்தனால சீனு வந்து தூக்கி வந்து தாங்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம், கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னா பத்மா பார்வதியும் நம்ம திட்டம் போடுறதெல்லாம் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.